ஹாய் நீட் ஆஸ்பிரண்ட்ஸ். நீட் 2025 லாஸ்ட் 1 வீக்கில் இருக்கும். கிட்டத்தட்ட 7லேருந்து 8 நாள் தான் நம்மகிட்ட இருக்குது. இப்போது நம்ம என்ன செய்யணும், என்ன செய்யவே கூடாது, அதை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ அதை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கிடைக்கும். நீங்கள் ரிப்பீட்டராக இருக்கலாம், ரீரிப்பீட்டராக இருக்கலாம், ஆர் ஃப்ரெஷராக இருக்கலாம், இப்போ தான் நீட்டாக அப்ரோச் பண்ணுற ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். உங்களுக்கு இருக்கவே கூடாத ஒன்று பயம். நமக்கு பயமே இருக்கக்கூடாது. ஓகேவா? நம்மளால் சீட்டு வாங்க முடியுமா, வாங்க முடியாதா, 1 வருஷம் போச்சு, 2 வருஷம் போச்சு, ரிப்பீட் பண்ணிகிட்டு இருக்கோம், லாஸ்ட் டைமில் இருக்கோமே, இந்த வருஷம் நம்மளால் சீட்டு வாங்க முடியுமா அப்படின்னு எந்த ஒரு பயமும் உங்களுக்கு வேண்டாம். டெஃபினட்டாக நம்மளால் இந்த வருஷம் சீட்டு வாங்க முடியும். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் நமக்குன்னு ஒரு சீட் இருக்க தான் போகுது. ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் படிக்கணும். ஃபஸ்ட்டு ரொம்ப பயந்து தேவையில்லாத விஷயங்களை யோசிச்சுட்டு அதெல்லாம் செஞ்சோன்னா அதுவே நம்மளை தோக்கடிச்சிடும். அதனால் பயமே வேண்டாம், பாசிட்டிவ் திங்கிங்கோடு இருங்க, பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக இந்த வாட்டி எனக்கு சீட்டு கிடச்சிரும், கன்ஃபார்ம் இந்த வாட்டி நான் சீட்டு வாங்கிடுவேங்கிற ஒரு நம்பிக்கையோடு இருங்க. அது நிச்சயம் நடந்துடும். ஓகேவா? ஸோ அதனால் ஃபஸ்ட்டு பயத்தை தூக்கி எறிஞ்சிருங்க. 1 வருஷம் படித்தேன்னா 2 வருஷம் படித்தேன்னா இந்த வருஷம் நமக்கு சீட்டு கிடைக்கும். ஓகே, அதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. நல்லா படிச்சுட்டே இருங்க. ஓகே. ரெண்டாவது, புது டாபிக் எடுத்து இந்த 1 வீக்கில் எடுத்து படிச்சுக்கிட்டு இருக்குது அது தேவையே இல்லை. அது நமக்கு டைம் தான் வேஸ்ட். ஆல்ரெடி படித்ததை நல்லா ரிவைஸ் பண்ணுங்கள், அதுவே போதும். புதுசாக ஒரு டாப்பிக்கை எடுத்து அதுக்கு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி டெஸ்ட் எழுதி தேவையில்லாத வேலை, டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஸோ நீங்கள் ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க பார்த்தீங்களா, நிறைய படிச்சிருப்பீங்க, சிலபஸ் ஆல்ரெடி முடிச்சிருப்பீங்க. ஏதோ 1-2 முடிக்காமல் இருக்குன்னா அதை விட்டுருங்க. முடித்ததுலேருந்து நல்ல ஸ்கோர் எடுங்க, நமக்கு சீட்டு கிடச்சிரும். அப்படி மட்டும் நினைங்க. அதனால் புது டாபிக்ஸ் எடுத்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. பயம் வேண்டாம், புது டாபிக்ஸும் வேண்டாம். அடுத்து, நல்லா தூங்குங்க, நல்லா சாப்பிடுங்க. ஸோ நல்ல சாப்பாடு அது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகேவா? லாஸ்ட் 1 வீக் சாப்பிடாமல் படிக்கிறது, ஸோ அதை நீங்கள் செய்யவே செய்யாதீங்க. நல்லா சாப்பிடுங்க, ஹெல்த்தியான ஃபுட்ஸு சாப்பிடுங்க. ஸ்நாக்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு நட்ஸு, ஃப்ரூட்ஸு அது மாதிரி எடுத்துக்கோங்க. நிறைய தண்ணி குடிங்க, இளநீர் சாப்பிடுங்க, தயிர் சாப்பிடுங்க, மோர் குடிங்க. ஸோ இது மாதிரி உங்களை ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. பிரேக் விட்டு படிங்க. ஃபுல்லாக 24 ஹவர்ஸும் படிக்கிறது அதெல்லாம் சுத்த வேஸ்ட் என்னை பொறுத்த வரைக்கும். ஓகேவா? மினிமம் 7லேருந்து 8 மணி நேரம் கண்டிப்பாக நீங்கள் தூங்கணும். ஆர் 6 ஹவர்ஸாவது கண்டிப்பாக நீங்கள் தூங்கியிருக்கணும். ஏன்னா நம்ம மூளைக்கு ஒரு ரெஸ்ட்டு தேவை இல்லையா? ரெஸ்ட்டே கொடுக்காமல் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காது, ஏன்னா மிஷினா. ஓகே. ஸோ அதனால் நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க. அப்போ தான் மறுநாள் நம்மளோட டே ஃப்ரெஷ்ஷாக ஆரம்பிக்கும். இல்லாட்டி ரொம்ப போரிங்காக ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸோடு தான் இருக்கும். ஓகே. அதனால் ஸ்ட்ரெஸ்ஸை தூக்கி போட்டுட்டு நல்லா சாப்பிடுங்க, நல்லா தூங்குங்க, ஹாப்பியாக எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். இந்த வாட்டி நமக்கு சீட்டு கிடச்சிரும் டெஃபினட்டாக அப்படிங்கிற மைண்ட் செட்டோடு எடுங்க. இந்த வீடியோவை பார்க்குற பேரண்ட்ஸும் அப்படி தான் நீங்கள் ஸ்டூடெண்ட்ஸாக அப்ரோச் பண்ணணும். ஓகேவா? ஏன்னா நீங்கள் ஸ்ட்ரெஸ் ஆகி அவங்களையும் ஸ்ட்ரெஸ் ஆக்குறது இதெல்லாம் தேவையே இல்லாத வேலை. உன்னால் முடியும், இந்த வாட்டி நீ சீட்டு வாங்கிடுவடா, நல்லா படிடா அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்கள். ஸோ அப்போ இன்னும் அவங்களுக்கு பாசிட்டிவ் தாட் அதிகமாக வரும். டெஃபினட்டாக எக்ஸாமில் நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நீங்கள் செய்யக்கூடாததில் அடுத்து ஒன்று, மோக் டெஸ்ட் எழுதாமல் இருக்கிறது. டெஃபினட்டாக மோக் டெஸ்ட் எழுதி பார்த்துருங்க. மினிமம் 5 ஃபுல் டெஸ்ட் நீட் பேட்டர்னில் 180 கொஸ்டின்ஸ் 3 ஹவர்ஸ். அதை நீங்கள் மதிய டயத்தில் எழுதி பாருங்கள். 2லேருந்து 5 அந்த டைமில் எழுதி பாருங்கள். ஏன்னா நம்ம நீட் எக்ஸாம் அப்போ தான் எழுத போகிறோம். ஸோ அது மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஒரு எக்ஸாம் ஃபீலை நமக்கு கொடுக்கும். எக்ஸாம் ஃபியரையும் தூக்கி எறிஞ்சிடும். டைரெக்டாக அங்கே போய்ட்டு நான் ஃபுல் டெஸ்ட் எழுதுனேன்னா இன்னும் பயம்தான் அதிகமாகும். அதனால தேவையே இல்லை, வீட்டிலே எழுதி பார்த்துட்டு போயிடுங்க. ஆர் நீங்கள் படிக்கிற இன்ஸ்டிடியூஷன்ஸில் டெஸ்ட் வச்சுருப்பாங்க, அதெல்லாம் யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. மோக் டெஸ்ட் இது வரைக்கும் எழுதாமல் இருந்தீங்கன்னா மினிமம் 5 மோக் டெஸ்ட்டாவது இந்த 1 வீக்கில் எழுதி பார்த்துருங்க. அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே. அதை ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஓகே. அடுத்து நீங்கள் என்னென்ன செய்யணும்னு பார்க்கலாம். ரிவிஷன் தான் ரொம்ப முக்கியம். எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் ரிவைஸ் பண்ணாமல் நம்ம அங்கே போகவே கூடாது. புதுசாக படிச்சுக்கிட்டே இருக்காது, சுத்த வேஸ்ட். ஆல்ரெடி படித்ததை நம்ம என்ன பண்ணணும், ரிவைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அப்போ தான் அந்த டைம்குள்ளே நமக்கு ஞாபகம் வரும். ஓகேவா? ஸோ நீங்கள் ஆல்ரெடி படித்து வச்சுருப்பீங்க, பட் ரிவிஷனே பண்ணாமல் போனீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆகும். ஓகே. அது ஞாபகத்துக்கு வர
அப்போ நீங்கள் ரிவைஸ் பண்ணிட்டு போனீங்கன்னா டக்குன்னு என்ன ஆகிடும், ஞாபகத்துக்கு வந்துடும். அதனால் ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். பயாலஜியை பொறுத்த வரைக்கும் என்சிஆர்டி புக்கு மினிமம் 2-3 டைம்ஸ் இந்த 1 வீக்கில் ரிவைஸ் பண்ணி முடிச்சிருங்க. ஓகே, ஜஸ்ட் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க, நம்ம மைண்டில் ஈஸியாக ரீகால் ஆகிடும். ஸோ எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக நம்மளால் அந்த குறிப்பிட்ட டைம்குள்ளே போட்டு முடிச்சிடலாம். ஓகேவா? அட் த சேம் டைம் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரியிலலாம் என்ன பண்ணணும்னா ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும், கான்செப்ட்ஸ் நிறையா இருக்கும், அதெல்லாம் ஆல்ரெடி ஷார்ட் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க, அதெல்லாம் ஒரு தடவை என்ன பண்ணுங்கள், ரிவைஸ் பண்ணுங்கள். ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ரிவிஷன் தான். இந்த 7 நாள் கண்டிப்பாக ரிவிஷன் பண்ணியிருக்கணும். ஓகேவா? ரிவிஷன் இல்லாமல் எக்ஸாம் ஹால்குள்ளே போயிடாதீங்க. அடுத்து நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்கணும். ஸோ எந்த அளவு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணி பார்க்குறீங்களோ அந்த அளவு நீட் எக்ஸாமில் அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆல்ரெடி கேட்ட கான்செப்ட்டு, ஆல்ரெடி கேட்ட டாபிக்ஸு, ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின்ஸை தான் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி நமக்கு வரப்போகுது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் எல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சிடணும். கொஞ்சம் பட்டி டிங்கரிங் பார்த்து என்ன பண்ணுவாங்க, கொஸ்டின் கேட்பாங்க, அவ்வளோதான். அதனால் என்ன பண்ணுங்கள், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை நல்லா படிச்சுட்டு போயிடுங்க. தென் நீங்கள் இது வரைக்கும் மோக் டெஸ்ட் எழுதியிருக்கலாம், அந்த மோக் டெஸ்ட் அனாலிசிஸ் பண்ணி எரர் நோட்ஸ் எடுத்திருப்பீங்க. ஓகேவா? அந்த எரர் நோட்ஸ் எல்லாம் ஒரு தடவை ரீகால் பண்ணுங்கள். எந்தெந்த இடத்துல நீங்கள் தப்பு பண்ணியிருக்கீங்க, நமக்கு அந்த எக்ஸாமில் இந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் வந்தால் நம்ம அதெல்லாம் தப்பு இல்லாமல் போடணுங்கிறதுக்கு தான் அந்த எரர் நோட்ஸ். ஓகேவா? ஸோ எரர் நோட்ஸை ரீகால் பண்ணிக்கிட்டே இருங்க, அப்போ இன்னும் உங்களுக்கு அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ரிவிஷன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை சால்வ் பண்ணி பார்க்குறீங்க. என்சிஆர்டி புக்கை நல்லா ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க பயாலஜியை பொறுத்த வரைக்கும். ஏன்னா நமக்கு பயாலஜியில் ஸ்டேட்மெண்ட் ஓரியன்ட் கொஸ்டின்ஸ், அசஸ் அண்ட் ரீசன், மேட்ச் இட், இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எல்லாம் நிறையா வரலாம் இந்த வாட்டி. அப்போது நமக்கு கான்செப்ட் கிளியர் கட்டாக இருக்கணும். ஸோ பயாலஜியை பொறுத்த வரைக்கும் மெமரி பேஸ்டு கொஸ்டின்ஸ் அதிகமாக வரும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்னா ரீகால் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ரிவைஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்போது பயாலஜியில் ஃபுல் ஸ்கோர் நம்மளால் எடுக்க முடியும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். டெஃபினட்டாக நம்மளால் 720க்கு 650 மேலே எடுக்க முடியும். ஓகே? ஸோ அந்த கான்ஃபிடென்ட்டோடு நீங்கள் இருங்க, கொஞ்சம் கூட கான்ஃபிடென்ட்டை இழந்துடாதீங்க. ஓகேவா? அதுதான் நமக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். எந்த அளவு நம்ம பாசிட்டிவ் அப்ரோச்சோட ஒரு வேலையை செய்கிறோமோ அது நமக்கு டெஃபினட்டாக சக்ஸஸை தான் கொடுக்கும். ஸோ அதனால் நீங்கள் ஜெயிக்க போகிறீங்க, அந்த தாட்டோட எக்ஸாம் அப்ரோச் பண்ணுங்கள். டெஃபினட்டாக நீங்கள் மெடிக்கல் காலேஜில், கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்குவீங்க. அதுக்கு என்னோட வாழ்த்துக்கள். ஓகே? ஸோ கான்ஃபிடென்ட்டோடு இருங்க, கொஞ்சம் கூட பயப்படாதீங்க. 1 வீக் தானே இருக்குது, நம்மளால் முடியுமா முடியாதா, டோன்ட் வரி, நம்மளால் முடியும். ஓகே? எக்ஸாமை நல்லா எழுதுங்க, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் சீட் வாங்குறீங்க இந்த வருஷம். ஆல் தி பெஸ்ட்.